நாங்களாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அவர் தான் ஆரம்பத்திலே இல்லன்னு சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப அவரே கேட்டிருந்தா அப்படி பஞ்சாயத்து கழிச்சிட்டு போக வேண்டியதானே. பேசுனதே பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும் போல இருக்கு. சத்தியமா சொல்றாங்க, இவர் வண்டியில அடிபடுத்த ஆடு செத்துச்சு. இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் போதுமாயா? இது ஹைகோர்ட் வரைக்கும் தான் போவோம். மேல்சாமி, நீ ஒரு சத்தியம் பண்ணு, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். அப்படி போடு. நான் பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், அண்ணங்கிற வேலை வச்சுக்காத. நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் சும்மா இருங்க. பஞ்சாயத்துனா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. என்ன சொல்றீங்க? பேசுறதுல தப்பு இல்ல, ஆனா சம்பந்தம் இல்லாம வெதனாவதம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு மட்டும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? ஆடு அடிபட்டதை நேர்ல பார்த்தது இவன் தான்டா, எருமைங்களா? யார பாத்திரம் எருமைங்கிற? உங்களை தான்டா. அவங்க பிரிச்சு விடுங்க. என்ன அது? ஆட்டுக்காரன் சும்மா இருக்கா, வண்டிக்காரன் சும்மா இருக்கா, நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களா? ஏயா, பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? இங்க பஞ்சாயத்து கூடி இருக்கிறது உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க, இது என்ன விஷயம் விசாரிப்போம். மயில்சாமி, நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? என்னது அவன் என்ன இப்படி சொல்றானா? நீங்களே என்ன நிக்க வச்சு கல்வி விட்டுட்டீங்களே. இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான். பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டனை மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா? யாரா சட்டையில மண்ணெளி பூசிக்கிட்டது? நீ அடிச்சதுனால தானே சட்டம் மண்ணாச்சு. நான் அடிச்சதுல சட்டம் என்னாச்சு? ஆமா, ஏன்னு போய் சொல்றீங்க? நீங்க ஆட்டை அடிச்சிட்டு கீழே இறங்கும் போது விழுந்ததான சட்டம் என்னாச்சு? நான் எங்கட கீழே விழுந்தேன்? நான் தான் ஆட்ட அடிச்சுன்னு போயிட்டே இருந்தேன்ல. இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன். பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு. அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க.